வெல்கம் பேக் மக்களே, நான் உங்களின் எம்எச்ஐ. தற்சமயம் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இந்த 14 நாள் எம்டியை இப்படி வச்சுருக்கிறது நீதிமன்ற காவல். அதற்கு இடையில் வர 9ஆம் தேதி ஒரு ஹியரிங் இருக்குது, ஒரு கேஸ் சம்மந்தமாக. அதில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்தாலும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 15ஆம் தேதி எஸ்பி விஜயராகவ சாருக்கும் ஒரு ஹியரிங் இருக்குது. அவர் வெளியே வந்தாலும் பேமெண்ட் சம்மந்தமாக நமக்கு வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அப்புறம் சில பேர் ஆப் ஒர்க் ஆகலைன்றீங்க. அது சர்வர் ப்ராப்ளம்னால சில சமயம் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். உடனே ஆப்பையும் மூடிட்டாங்க, எம்டி சரண்டர் ஆகிட்டார், கம்பெனி மூடிட்டாங்கன்ட்டு கதை விட்டுட்ருக்காதீங்க இந்த விஷயத்தை யாரும். ஏற்கனவே ஒரு தடவை போன தடவை எம்டி தர்ணா போராட்டத்தில் அரெஸ்ட் ஆகும்போது இப்படி தான் சொன்னாங்க, சர்வர் கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகலனால காவல்துறையால் ஆப் முடக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வதந்தியெல்லாம் பரப்பிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை. மக்கள் பதட்டம் அடைகிறாங்க. சில சமயம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஆப் எடுக்காது, ஆனால் ஆப் எப்பவும் போல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த மைவி3 ஆட்ஸை பற்றி, இந்த பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஆக்சுவலாக புரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை ஒரு ஸ்டோர் ஓனர், அவர் முதன்மையான வருமானமே மைவி3 தான், இருந்தும் அவர் அதை பற்றி சொல்கிறாரு. வாங்க கேட்போம். ஹலோ, ஹாய், நான் எஸ்கே கார்த்திக் ஸ்டோர்லேருந்து எஸ்கே கார்த்திக் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. இந்த வாய்ஸ் எதுக்கு அப்படின்னா, அப்ளைனர், ஸ்டோர் ஓனர், அப்புறம் புதுசாக இந்த ஜாப்குள்ளே வந்தவங்க, ஸோ எல்லாருமே இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சரிங்களா? ஸோ யூஸாக இருந்தால் கேளுங்க, இல்லைனா டெலீட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இதில் ஏதாவது பேசுகிறது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்காம இவங்க பாட்டுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சாலும் அது நான் பொறுப்பு இல்லை. ஸோ நான் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வாழ்க்கையில் சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம யாரும் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூவுக்கு நம்மளோட பயோடேட்டாஸ்லாம் கொடுத்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வரல, ஓகேங்களா? ஸோ அப்படி வந்திருந்தால் அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அதே பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓகேங்களா, ஓன் டெஸ்டினேஷன் தான். ஸோ பிஸ்னஸ் என்றதுனா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, நாளைக்கு பிஸ்னஸில் எந்த பிரச்சனை ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற ரெடியாக இருக்கிறவங்க, தயாராக இருக்கிறவங்க, நாளைக்கு ப்ராஃபிட் வந்தாலும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ஃப்யூச்சரில் நஷ்டம் வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறத மற்றவங்க எதிர்த்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற டேலண்ட்டு, அந்த பொறுமை எல்லாமே இருக்கிறவங்க கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பாங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாமல், ஒன்றுமே தெரியாமல் பிஸ்னஸ்குள்ளே வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் தெரியாது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அப்ளைனர்கிட்ட போயிட்டு எப்போ வித்ட்ராவல் வரும், ஸ்டோர் ஓனர்கிட்ட போய் எப்போ வித்ட்ராவல் வரும், நான் எனக்கு இந்த பிளான் வேணாம், நான் சிஎம் பிளானில் நான் டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க, என் அமௌண்ட்டை கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எந்த தைரியத்தில் நீங்கள்லாம் கேட்குறீங்க ஒரு சிலவங்க, ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இப்படி கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த மைவி3 பிஸ்னஸை பற்றி 100% ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எம்டி தெளிவாக சொல்லியிருக்காரு, நம்ம ஆப்பில் வர வீடியோவில் என்ன அப்டேட்டோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அப்டேட் வர வரைக்கும் பொறுமையாக இருந்தது அவங்கவுங்க வேலையை நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம கம்பெனியில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்பு ரன்னிங்கில் இருக்குது, ஓஎம் போடலாம், பிஎம் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் வாங்கலாம், ஸ்டோர் ஓனர்கிட்ட போயிட்டு இந்த பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது உங்களோட வேலை, ஓகேங்களா? வித்ட்ராவல் எப்போ வரும், எப்போ அமௌண்ட்டு பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்கு எல்லாமே அந்த வீடியோவில் போடுற வரைக்கும் உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை இல்லை? எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்குது. இன்னும் கேட்டால் நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு 90% மாற்றுத்திறனாளி. ஸோ எனக்கு இருக்கிற அந்த தைரியம், ரிஸ்க்கு, பொறுமை, நிதானம் உங்களுக்கு ஏன் இல்லை? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுக்கு இந்த பிஸ்னஸில் வந்தீங்க? சிம்பிளாக 5 ரூபாய் ஆட்ஸ் பார்த்துக்கிட்டோ, இல்லை பிஎம் ஃபேஸ் கேர் பேக் வாங்கிட்டு அதுக்கான 7 ரூபா வாங்கிட்டு போக வேண்டியதானே? நாளைக்கு எந்த கம்பெனி என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ சிஎம்மில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு கடமைக்கு ஜாயின் பண்ணிடுறீங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் ஏன் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியல? இதே நம்ம அம்மா அப்பா
நம்ம சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒரு இட்லி கடையோ, ஒரு பிரியாணி கடையோ, ஒரு பூ கடையோ, ஏதோ ஒரு கடையை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் முதலீடு போடுறோம், ஒரு இடத்துல போயிட்டு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், அதை நம்ம விற்று பிஸ்னஸ் பண்ணுறோம். சப்போஸ் அதில் நஷ்டம் வந்துச்சுன்னா, யாருமே உங்கள் கடையில் வந்து பிரியாணி சாப்பிடல, யாருமே உங்கள் கடையில் பூ வாங்கலை, யாரும் கடையில் வந்து டிஃபன் வாங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன உடனே போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நஷ்டம் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்னு தானே யோசிப்பீங்க. இது ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த தாட்டு வரமாட்டுது? இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ், இதில் யாரும் எம்ப்ளாய் கிடையாது, எல்லாருமே பிஸ்னஸ் ஓனர். நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை மூளையை யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்போவே இந்த பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் கொடுக்கும் போதே நீங்கள் ஏன் யோசிக்கலைன்னு நான் கேட்குறேன். வெறும் ஓஎம்மில் போயிட்டு நீங்கள் பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? அப்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஏதோ உள்ளே வந்தால் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் டெய்லி காசு வரும், ஆளுங்களை ரெஃபர் பண்ணால் நம்ம சீலிங் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே போயிடலாம். அப்போ உங்கள் கீழே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? ஸோ அப்போ இதுக்கு முழுக்க காரணம் அப்ளைனர். இனிமேல் ஸ்டோர் ஓனர் அப்ளைனர் யாராவது உங்ககிட்ட வித்ட்ராவல் பற்றி கேட்டாங்க, எனக்கு பிளானை கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மைவி3னா என்னன்னு கேட்கலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் ஸ்டோருக்கே வந்திருக்காங்க, நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க, ஆனால் மைவி3 என்னென்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை உள்ள HE1-2னா என்னென்னு கேட்குறேன், அதுவும் தெரியல. எப்படி நம்மளுக்கு இதில் இன்கம் வருதுன்னு கேட்டால் அதுவும் தெரியல, நம்ம எந்த பிளானில் இருக்கோம் அதுவும் தெரியல, என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆளுங்களால தான் யாராவது ஒரு ராங் நம்பர்லேருந்து கால் பண்ணி மைவி3 பற்றி எதாவது கேட்டாங்கன்னா உளறி வைக்கிறது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து கம்பெனி இழுத்து முடித்து ஓடலை, நீங்கள் எப்போ தெரியுமா பேனிக் ஆகணும்? நான் சிஎம்மில் ஜாயின் பண்ணேன், ஒரே நாளில் கம்பெனி ஏற்று மூட்டாங்க, ஒரே மாதத்தில் கம்பெனி ஏற்று மூட்டாங்க, ஒர்க் பண்ண முடியல, என் ஃப்ரெண்டோட அப்ளைனர் இருக்கணும், நம்பர் சுவிட்ச் ஆஃப். இந்த மாதிரி விஷயம்னா தாராளமாக நானாக இருந்தால் கூட போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் நடக்கலைல்ல. ஸோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு அந்த ஓனர் வந்து அதுக்கான ப்ராப்ளம் என்னவோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது அவர் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வர வரைக்கும் நமக்கு ஒர்க் கொடுத்துருக்காருல்ல, அந்த ஒர்க்கையே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீடியோ போடுவார், அது வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஸோ இதுதான் கான்செப்ட். நான் நேற்று கூட நிறைய பேர் இப்படி தான் வரீங்க. நான் வந்து யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எல்லா மைவி3யோட ஸ்டோர் ஓனரு, அத்தாரிட்டி மெம்பரு, டைரக்டரு, அப்படியே மாதிரி அப்ளைனரு, இல்லை உங்கள் கீழே இருக்கிறவங்க யாருக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க. பிஸ்னஸாக நினச்சா கண்டிப்பாக இந்த வித்ட்ராவலை பற்றி கேட்கணும். நீங்கள் நினைப்பீங்க சார், நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் போட்ட காசுலாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதனால தான் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. அதோ நானும் உங்களை மாதிரி 5 ரூபாயில் வந்தவன் தான். எனக்கு என்னோட ஃப்ரெண்டு இன்னும் கேட்டால் நான் 1800 சீலிங் அனுப்பிச்சுவேன். என்னோட அப்ளைனர்கிட்ட நான் பேசி 2 வருஷம் ஆகுது. அவங்களோட லெவல் பார்த்தீங்கன்னா வெறும் பிஎம்ல தான் இருக்காங்க. அப்போது இன்ன வரைக்கும் எனக்கு வித்ட்ராவல் பண்ணால் அவங்க சட்டையை பிடிச்சா நான் உழுக்குனேன். அவங்க வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு ரிஸ்க் எடுக்க தைரியம் இருக்குது, நான் இதை அச்சீவ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வருவேன்றது என்னோடது. அதில் நான் தோத்துட்டேன்னா அப்ளைனர்கிட்ட போய் நான் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை நல்லா புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, ஒரு ஆஃப்டர் ஒரு 90% ஒரு மாற்றுத்திறனாளி ரிஸ்க் எடுக்கிறவ ஏன் உங்களுக்கு அது தோணலை? அப்படி ஏன் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போக வேண்டியதானே, எங்கேயாவது போய் வேலைக்கு போய் எங்கேயாவது ஜாயின் பண்ண வேண்டியதானே. பிஸ்னஸ்னால் ரிஸ்க் எடுக்கணும், பொறுமை இருக்கணும், எப்படி வேணால் பிரச்சனை வரும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் உண்மையான பிஸ்னஸ் மேன். அது கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸ்டோர் ஓனர் தான், போயிட்டு அவங்ககிட்ட உட்காந்து ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு வித்ட்ராவல்னா அதை பற்றி பேசாதீங்க. அப்புறம் பிளானை கேன்சல் பண்ண. அதே மாதிரி இந்த டேப்லெட்டை போட்டால் நான் இறந்து போய்ட்டேன், நான் கூட தான் 1 இயராக அந்த டேப்லெட்டை போகிறேன், நான் ஷிஃப்டாக போயிட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட டார்கெட் என்னென்னா, இதில் பணம் போட்டால் காசு வரும்ன்றவங்க இதுக்கு முழுக்க காரணம் அப்ளைனர் தான். இதுக்கப்புறம் ஐடி எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள உட்கார வச்சு பிஸ்னஸ் கான்செப்டை சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, உனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா? உங்களுக்கு தைரியம், உனக்கு அதாவது நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ண ரிஸ்க் எடுக்க இருந்தால் மைவி3 வாங்க, இல்லையா தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி விட்ருங்க. எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு கம்பெனி நல்லா ரன்னிங்கில் தான் இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம பேமெண்ட் நம்மளுக்கு வரும். சில கேஸ் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம எம்டி வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் முடிச்சுட்டு வருவார். அதுதான் நம்மளுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காருல்ல, அந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்களேன். எதுக்கு தேவையில்லாமலாம் எதோ பண்ணிட்டு இருக்கீங்க.
இது ஏதோ என் மனசில் பட்டதை நான் சொன்னேன். இந்த வீடியோ வாய்ஸை யாருக்கு வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சில மிஸ்டேக் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு மனசில் தோணுதை நான் பேசுகிறேன். ஓகேங்களா? கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லை டெலிட் பண்ணுறேன். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மாற்றுத்திறனாளி 90% அவங்களுக்கு மூளை மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவங்களோட பாடி கண்டிஷன்லாம் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் என்னை எவ்வளோ பேர் இருக்கா தெரியுமா? அவங்களுக்கு எது தேவையில்லாத வேலை, உன்னை ஏமாற்றிடுவாங்க, அப்படி இப்படி என்னை சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் மூளை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ் பண்ணலாம், பயப்படாதீங்க. உங்களுக்கு மைவித்தி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸ்டோர் ஓனர் இருக்காங்க, நம்ம எம்டி சார் இருக்கார், அத்தாட்டிக் மெம்பர் இருக்கார், டேரக்டர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ன வரைக்கும் யாருக்கும் வித்ராவல் கேட்க மாட்டாங்க. எப்போ வரும்? இதை பிஸ்னஸாக பார்க்காம ஐயோ நம்ம காசு போச்சு ஏமாத்திடுமா, ஐயோ இப்படி அந்த அப்ளைனர்கிட்ட போய் மிரட்டுறது, அவங்ககிட்ட எழுதி வாங்குறது, இல்லைனா உன்னை இது பண்ணிடுவேன், இல்லை நீ உன்னை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்களை எடுக்கிறவங்க அப்ளைனர் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன ஒரு 6-7 வயசு பசங்களை கூட நம்ம வேலைக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதவங்க, பயப்படுறவங்க, அப்படியே பணம் ஒரு சில தாட்டில் இருக்கிறவங்க, பணம் வேணும், அதை ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். சும்மா எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஓகே, இந்த வாய்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். தைரியமாக பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் எல்லாம் வேறு பிஸ்னஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்காக நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக போன வீடியோவில் கூட ஒரு விவசாய லேடி பேசுகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற காமன் சென்ஸ் நாலேஜ் கூட ஏன் உங்களுக்கு இல்லை? பொறுமை இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளி பேசுகிறான், ஒரு விவசாயம் பேசுகிறான், ஒரு ஆட்டோ டிரைவர் பேசுகிறான், ஒரு குப்பை வாடுற ஒரு லேடி, அவங்க பொண்ணு, அவங்க 10ஆவதோ +2 ஏதோ 18 வயசு மேலே இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பொறுமையாக இருக்காங்கல்ல. இந்த செகண்ட் இன்கம் பார்க்குறவங்களுக்கு ஏன் உங்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது? நாங்கள்லாம் ஃபஸ்ட் இன்கமே எங்களுக்கு மைவித்ரி தான். செகண்ட் இன்கம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஏன் இல்லை? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். நஷ்டம் வரலாம், லாபம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் இந்த பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு ஓடினா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். அப்போ என்கிட்ட பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக 100க்கு 100 பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போகிற இன்டென்ஷன் நம்முடைய எம்டிக்கு கிடையாது. அதை நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு வச்சே பார்த்துப்பீங்க. வெகு விரைவில் அவர் வெளியே முன்ன இருந்ததை விட ரொம்ப சிறப்பாகவே பிஸ்னஸை நடத்தி நமக்கான வருமானத்தை கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்களின் நான் MHI. நன்றிகள்.